ஏகே ஃபேன்ஸுக்கு வைப் இல்லாமல் இருக்குமா? அந்த தலா தீபாவளி பாட்டை 3 தடவை ஒன்ஸ் மோர். ஆமாம், மற்ற எல்லா படத்துக்குமே ஒரு பாட்டை ஒரு தடவை தான் ஒன்ஸ் மோர் போடுவாங்க. இதே ஒன்ஸ் மோர் 3 தடவை ஒன்ஸ் மோர் ரிப்பீட். யா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. போன தடவை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, வைப் மூலிமா கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபோனில் பார்க்கறது, டிவியில் பார்க்கறதுலாம் வேணாம். தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எங்கேயோ கொண்டு போவோம் தலையை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அவ்வளோண்ணா ரீலீஸ் தான். நாங்கள் தானே அவர் சொல்கிறாரு கிங்காக ஓப்பனிங்னா நாங்கள் தலை ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டாரு. இவன் நண்பர் ஃபேன் ஆடினே இருப்போம். நண்பர் ஃபேனு ஆடினே இருப்போம். பார்த்தீங்களா? ஆடினே இருப்போம். பைபிள் ஆடினே இருப்போம். ஆடினே தான் இருப்போம். ஆடினே தான் இருப்போம். ஓகே, பிரிண்ட் எப்படி இருக்குது? பிரிண்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை, குவாலிட்டி. ஏன் என்ன ஆச்சு? அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறலாம். இல்லை, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்குலாம் குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் இல்லை. குவாலிட்டி முன்ன அந்த அட்டகாசுக்கு இப்போ அட்டகாசம் ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அந்த பிரிண்டில்? ஏதோ நிறைய எடிட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா நான் பார்த்துருக்கேன் படம். ஓகே, நான் எங்கள் ஏரியா மகாராணி அங்கே பார்த்தேன். 20 வருஷத்துக்கு நான் பார்த்தேன் படம். அப்பா, அதே பிளாக்ல டிக்கெட் வாங்கி தான் பார்த்தேன். எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க இப்போ அந்த படத்தை? 21 வருஷம். அப்பா, 21 வருஷம். ஆனால் அந்த அழகு அப்படியே தான் இருக்கிற மூஞ்சி பார்க்கும்போது. இப்போ எல்லாம் முடி, அப்போ கரும்பு முடி, அவ்வளோதான். அதுதான் தவிர அந்த அழகாக சூப்பராக எப்போ தானேங்க தலை தான் ஆயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ. இது என்றைக்கு நாங்கள் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த டைம் இன்றைக்கி வந்தது. எல்லாமே சும்மா என்னங்க கட்டபொம்மன் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து காமெடின்னா அந்த ஒரு ட்ராக் மட்டும்தான். மற்றபடி எல்லாம் வந்து ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அந்த ஹியூமர் வில்லன் அவங்க இந்த காமெடி தான் வந்து படத்தில் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். யா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. போன தடவை வரும்போது 10 மினிட்ஸில் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில இஷ்யூஸ்னால இப்போ கண்டென்ட் கிடைக்காம அன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியலை. ஆனால் இந்த தடவை புக்கிங் பண்ண 5 நிமிஷத்துலேயே ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட். 2 ஷோக்குமே டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்னோட நேரம் எனக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரோவில், நம்ம எப்போவுமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஆட்டம் ஓட்டுற மாதிரி தான் நம்ம சீட் புக் பண்ணுவோம். என்னோட டைம் எனக்கு அந்த ஃப்ரண்ட் ரோலையே, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் ரோலையே உட்காந்து நல்லா ஃபேன்ஸோடு பார்த்து நல்லா வந்து என்ஜாய் பண்ண படத்தை. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா அது அட்டகாசம் 2004 ஆக்சுவலாக குஷி மூவியோட பிரிண்ட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தால் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் ஒரு சில இடத்துல வந்து குவாலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் மங்காத்தால கொஞ்சம் உடையுதா கொஞ்சம். ஒரு சில சீனில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சுது. ஓகே, எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? வந்து தலைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஏகேன்னு சொல்லணும். ஏகே தான். ஏன்னா அவரே சொல்லி சஜஷன் பண்ணிக்கிறேன், ஏகேன்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா தீபாவளி டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை கையில். அஜித் படம்ன்றது வந்து ஒன்று தான். சரி, அட்டகாசமாக ரிலீஸ் பண்ணுறாங்களே, அதை வச்சா நம்ம தீபாவளி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சேன். ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் ஆசை இதாகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தை என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துருக்காங்க இப்போ? இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சூப்பராக இருந்தது. தேட்டர்லேயும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, பயங்கர கூஸ் பம்ப்ஸ் தான். நிறைய ஒன்ஸ் மோர் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. யாரும் சீட்லேயே உட்காரல. ஒன்ஸ் மோர் போட்டாங்களா? ஆமாம், ஒன்ஸ் மோர் மேட்ச்சு சாங்கு எல்லாமே போட்டாங்க. செம்ம ட்ரிபியூட் பண்ணாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்களா? இல்லை, நல்லா இருந்துச்சு. பிரிண்ட்டு நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பழைய பிரிண்ட் பார்த்துருக்கோம். ஆமாம், இல்லை இது நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. கமலா ஆல்வேஸ் செம்மையாக அந்த ட்ரிபியூட் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க இவங்களும் அந்த என்ஜாய்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இவங்களும் தேட்டர்லேயும் வந்து இது ஹெல்ப் பண்ணாங்க. தட் மீன்ஸ் வந்து ஒன்ஸ் மோர் போட்டு மேட்சஸ் சாங் போட்டு லைட்டிங்லாம் பயங்கரமாக செட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. என்ன சாங் தீபாவளி தலை அதுலையா மங்காத்தா சாங்கு நிறைய போட்டாங்க. எதுன்னு சொல்லவே தெரியல, நிறைய சாங்ஸ் போட்டாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் அப்படி தான் இருக்கு இல்லையா? இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் போட்டாங்களா? ஒன்ஸ் மோர் கேட்டால் போட்டாங்களா? தெற்கு செம்மி சாங் வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அது போக அஜித் சாரோட மேஷப் வந்து ஒரு 4 சாங்ஸ். ஏன்னா ஆல்மோட் மார்க் வந்து கிரெடிட்ஸ் இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கியூப்ல இருந்து எதுவும் கிரெடிட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ஆல்மோட் மார்க் கொடுக்கல. மட்டும் கியூப்ல இருந்து பாவீங்களா? அதனால ஆல்மோட் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஆல்மோட் எல்லாம் கேட்டோம். மற்றபடி எல்லா மற்ற சாங்ஸ்லாம் போட்டாங்க. அதான் போட்டாங்க. ஓகே, வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த சாங் அதில் போய் தான் க்ரௌட் தொண்டே மாதிரி ஆயிடுச்சா?
ஏன்னா 12 o'clock ஸ்டார்ட் பண்ண ஷோ பாருங்க டைம் 4 o'clock ஆயிடுச்சு 4 hours ஒரு மூவி இருக்குன்னா ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ. வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ. தலையை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா மறந்துடுவாங்க எல்லாருமே. ஓகே இருந்துச்சு ஏற்கனவே October 31 வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறோம். நீங்கள் எப்படியோ தலையை பார்த்துட்டோம்டா அப்படின்னு வெளில வந்த மாதிரி இருக்குது. Okay. அக்டோபர் வந்து தீபாவளி இல்லை, இன்னைக்கு தான் தீபாவளி. இன்னைக்கு தான் தீபாவளின்ற மாதிரி ஆகி வச்சு. சரி ஓகே பிரிண்ட் அவுட்லாம் இப்போ பிரிண்ட்லாம் அதே பிரிண்ட் தான் இருக்குதா? பிரிண்ட்லாம் இல்லை பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது பிரிண்ட்லாம். ஓகே ஓகே பழைய பிரிண்ட்டுங்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு மெயின் அந்த இந்த படத்தை தலையை பார்த்தாங்க ப்ரோ. தலை படத்தில் என்ன ப்ரோ மெயினாக பிடிக்கிறதுக்கு தலையை தான் பிடிக்கும் ப்ரோ. ஹார்ட்டை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க. ஓகே ஓகே நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ. இருக்குது ப்ரோ. நாங்கள் வந்து எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. இந்த மாதிரி நாங்கள் போன வாட்டியே வந்து வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பார்த்தா அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அப்போ ஸ்டோர்லாம் போட்டோம். தீபாவளி வந்து என்றைக்குன்னா அக்டோபர் 31 தான். ஆனால் இன்னி தான் எங்களுக்கு தீபாவளி. இன்னிதான் தீபாவளி ப்ரோ. நான் இந்த படம் வரப்போ தான் ப்ரோ பிறந்தேன் 2004 ப்ரோ. பார்த்துக்கோ அப்போ எவ்வளோ வைப் வந்து நான் வந்து அப்போவே வந்து நடந்து வந்து பார்த்துருந்தாலும் இப்படி இருந்திருக்குமா தெரில. பட் ஆனால் வந்து ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே தலைக்கு வந்து அன்லவபிள் ப்ரோ. எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து அன்பு காட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து என்ன தான் மன்றத்தை கலைச்சாலும் நாங்கள் வந்து எங்கள் தலைக்காக, அதாவது எங்கள் ஏகேக்காக நாங்கள் எப்பயுமே இருப்போம். ஒன்ஸ் மோர் வந்து ஒரு வாட்டி போட்டாங்க, இருந்தாலும் மேட்சப்பை இன்னொரு வாட்டி போட்டாங்க. கேட்ட பாட்டு ஆளுமா டோல்மாவை தவிர சேவல் கொடி அதார் அதாரு எல்லாமே போட்டு பறக்க விட்டாங்க ப்ரோ. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டுது இந்த சினிமா.